அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த பகுதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டு கொண்டதன் அடிப்படையில் இந்த தகவலை நம்ம பரிமாறுறோம். நாங்களும் வரணும், இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது, தெய்வீக தன்மையாக இருக்குது, இங்கே ஒரு சிவாலயம் இருக்குது, அதை பற்றிலாம் நிறைய தகவல்கள் கேட்டிருந்தாங்க. அந்த தகவலுக்காக இந்த காணொளி அமைய இருக்குது. முதல்ல இந்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி வட்டம் அப்படிங்கிற இடத்துல, தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த கடற்கரை அமைந்திருக்கு. இந்த இடத்தோட சிறப்பு என்ன, தெய்வீகமாகவும் நிறைய சிறப்பு மிக்கதாக இருக்குது. மன ரீதியான ஒரு நிம்மதி, உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியம், இது எல்லாமே இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த இடம் தான் உலகத்திலேயே ஓசோன் ஜோன் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஓசோன் காற்று வீசும். இது மாலை நேரத்தில் வீசும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த காற்று வரும். இந்த காற்று இந்த ராஜ உறுப்புகளாக இருக்கக்கூடிய நம்ம உடலில் இருக்கக்கூடிய லிவர்ஸ், ஹார்ட், எல்லா உறுப்புகளையும் ஆரோக்கியமாக செயல்படுத்துறதுக்கு இந்த ஓசோன் காற்று மிகவும் அற்புதமாக பயன்படுது. இந்த காற்றை பருகிறதுக்குன்னு அயல் தேசங்கள்லேருந்து நிறையா ஃபாரினர்ஸ் இந்த இடத்துக்கு தங்கி ஒரு குறிப்பிட்ட நாள் தங்கி தன் உடலை ஆரோக்கியமாக அமைச்சிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட இடம் தான் இந்த தரங்கம்பாடி பகுதி. சரி, இங்கேருந்து வேறு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, சில வழிகாட்டுதலும் சில அமைப்புகளும் உருவாக்கியிருக்கோம். இந்த இடத்துல முருக அடியார்கள் வராங்க, நாங்கள் முருகன் கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் முதல் நாள் இரவே இங்கே வந்துடணும். இங்கே பக்கத்தில் தங்கு விடுதியெலாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி உணவு, அதற்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருவோம். நீங்கள் சொந்த வெஹிக்கிளில் வந்தாலும் சரி, இல்லை ட்ரெயின் இல்லை காரில் வந்தாலும் சரி, உங்களுக்கான வாகனங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து முதல் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஆலயத்தில் இந்த சிவபெருமானுக்கு பார்த்து நீங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் திருப்புகழ் வேல்மாறல் படிப்போம், அப்படி உங்களுக்கு வேல்மாறல் திருப்புகழ் படிக்கணும்னா எங்களோட சேர்ந்து இங்கே படிக்கலாம். அதற்கான பிரம்ம முகூர்த்தத்தில் படித்து இந்த சிவபெருமான மாசிலாமணிநாதரை வழிபட்டுட்டு அருகாமையில் திருக்கடையூர் இருக்குது. 60ஆம் கல்யாணத்துக்கான புகழ்பெற்ற ஸ்தலம். உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அந்த மாதிரியான தகவல்லாம் வேணும்னாலும் அதை பற்றியும் நம்ம வழிகாட்டுதல் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். உணவு, தங்கும் விடுதி, எப்படி அதுக்கான வழிபாடுகள் நாங்கள் செய்யணும் அப்படிங்கிற தகவலும் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படுது. இது ஒரு விதமான ஒரு திட்டமிடல். இதற்கான சூழல் எல்லா செலவாகுதோ அதை நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. எங்களுக்கு அதற்கான சிறிய தொகை மட்டும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு, உணவுகளுக்கு அதற்கான தொகையை நீங்கள் அளிக்க போகிறீங்க. மற்றபடி உங்களோட செலவுகள் பகிரப்படுது. இது ஒரு திட்டமிடல். முருகன் கோவிலுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய அருகாமையில் திருவடகிளி முருகன் ஸ்தலம், அருணகிரிநாத சுவாமியால் மிகவும் போற்றப்பட்ட திருவடகிளி முருகன் ஸ்தலத்துக்கு நம்ம வழிபாடுகள் மேற்கொண்டுட்டு, அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிக்கல், எண்கண், கந்தன்குடி, எட்டுக்குடி, இந்த ஆலயங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட சில ஆலயங்கள் இருக்குது. அருணகிரிநாத சுவாமியால் பாடப்பட்ட ஸ்தலங்களை நோக்கிய பயணம். இது 2வது திட்டமிடல். 3வது, இந்த ஆலயத்திலேருந்து தொடங்கி நவகிரக ஸ்தலங்கள், சனீஸ்வரன் கோவில், திருநள்ளாறு ரொம்ப அருகாமையில் இருக்குது. திருநள்ளாறுலாம் இதுக்கு ரொம்ப அருகாமை. புதன் ஸ்தலம், திருவெண்காடு, கேது ஸ்தலம், வைத்தீஸ்வரன் கோவில், இந்த ஸ்தலங்களை நோக்கிய பயணங்கள் இருக்குது. இது கும்பகோணத்துக்கு அருகாமையில் உள்ள ஸ்தலங்களையும் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இந்த திட்டமிடல் இருக்குது. இதை பற்றின தகவல் நாங்களும் வரணும் இந்த இடத்துக்கு, இல்லை எங்களுக்கு ஒரு 2 நாள் ஒரு மன நிம்மதியான இந்த கடற்கரையில் அமர்ந்து இந்த ஓசோன் காற்றை மட்டும் நாங்கள் பருகுனா போதும், எங்களுக்கு மற்றதெல்லாம் வேண்டாம், ஒரு நிம்மதியாக இருந்தால் போதும், நேரம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்கிற திருவிடைக்கிளை ஸ்தலத்துக்கு மட்டும், பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கு மட்டும் நாங்கள் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அதற்குமே திட்டமிடல் பட்டிருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. இதை நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயல்முறை வகுக்கப்படுது. இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு இன்பங்கள், ஒரு தருணங்கள் அமைக்கப்படும். அது இறைவன் மூலியமாகவே அதை நீங்கள் பருகலாம். அதற்கான இந்த ஒரு கடற்கரை சார்ந்த ஒரு மன நிறைவான ஒரு பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் அதே வாழ்க்கையை அதே சூழல், அதே சூழ்நிலையை மாற்றி ஒரு புதிய தெய்வீகமான ஒரு சூழல் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டமிடல் வகுக்கப்படுது. இதை பற்றின தகவல் மேலும் வேணும் எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அதில் முழுமையாக உங்களுக்கு அந்த தகவல் அனைத்தும் அளிக்கப்படும்.
இந்த தகவலை பரிமாறினதில் ரொம்ப நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். வேலுமயிலும் துணை. முருகா சரணம். நன்றி.